Hello students, welcome to the channel NEET NCERT Tamil. So நம்ம போன வீடியோல superficial expansion, areal expansion இத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். So நம்ம இந்த வீடியோல அது பேஸ் பண்ண sums plus சில டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்திடலாம். Isotropic solids. Another one, anisotropic solids. ஸோ ஐசோட்ரோபிக் சாலிட்ஸ்னால் என்ன, ஆனைசோட்ரோபிக் சாலிட்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஐடியா வந்து நமக்கு வேணும். ஸோ ஐசோனா இங்கே என்னது, ஐசோனா சேம், ஆனைசோ அப்படின்னா டிஃப்ரெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஐசோ அப்படின்னா என்ன, அதாவது ஐசோட்ரோபிக் சாலிட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் நான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நான் எந்த டைரெக்ஷனில் வச்சு மெஷர் பண்ணாலும் எனக்கு சேம் வேல்யூ கிடைக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி சேம் வேல்யூ கிடைச்சிது அப்படின்னா அதை நம்ம ஐசோட்ரோபிக் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியாக வேணாலும் அது இருக்கலாம். இதே ஆனைசோட்ரோபிக் சாலிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதே ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் வச்சு மெஷர் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ காட்டும். ஓகேவா? ஒவ்வொரு டைரெக்ஷன்லையும் எக்ஸ் டைரெக்ஷனில் ஒரு வேல்யூ, ஒய் டைரெக்ஷனில் ஒரு வேல்யூ, ஜெட் டைரெக்ஷனில் நமக்கு ஒரு வேல்யூ காட்டும். அதுதான் ஆனைசோட்ரோபிக் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஐசோட்ரோபிக் சாலிட்ஸில் ஆல்ஃபா பீட்டா காமாவோட ரேஷியோ எப்படி இருக்கும், ஆனைசோட்ரோபிக் சாலிட்ஸில் ஆல்ஃபா பீட்டா காமா வந்து எப்படி டிஃபர் ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஐசோட்ரோபிக் சாலிட்ஸ் ஆல்ஃபா இஸ்ட்டு பீட்டா இஸ்ட்டு காமா ரேஷியோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஐசோட்ரோபிக் சாலிட்ஸ்னால் என்னது, மூணு டைரெக்ஷன்லேயுமே என்ன பண்ண போகுது, சேம் வேல்யூ தான் இருக்க போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோம், பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு காமாக்குள்ள ரிலேஷன் காமா இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா. ஓகேவா? காமா இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா. ஸோ இது மூணுத்துக்கும் நம்ம ரேஷியோ போட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா இஸ்ட்டு பீட்டாக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 2 ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 ஆல்ஃபா இஸ்ட்டு காமாக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 3 ஆல்ஃபா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஆல்ஃபா 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 கெட் கேன்சல். ஸோ 1:2:3. ஐசோட்ரோபிக் சாலிட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா ரேஷியோ வந்து என்ன வரும், 1:2:3 வரும். ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ ஆனைசோட்ரோபிக் சாலிட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனைசோட்ரோபிக் சாலிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா பீட்டாவோட வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா, பீட்டாங்கிறது ஒரு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ 2 டைமென்ஷன் இருக்க போது, 2 டைரெக்ஷன் இருக்க போது. ஸோ ஒவ்வொரு டைரெக்ஷன்லையும் எக்ஸ் டைரெக்ஷனில் ஒரு வேல்யூ காட்டும், ஒய் டைரெக்ஷனில் ஒரு வேல்யூ காட்டும். ஆல்ஃபாவோட வேல்யூ எக்ஸ் டைரெக்ஷனில் ஒன்று காட்டும், ஒய் டைரெக்ஷனில் ஒன்று காட்டும். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2. ஓகேவா? இது என்ன பண்ண முடியாது, நம்மளால் 2 ஆல்ஃபான்னு போட முடியாது. ஏன்னா அது டிஃப்ரெண்ட் வேல்யூஸை காட்ட போகுது. ஒவ்வொரு டைரெக்ஷனில் வச்சு பார்க்கும்போதும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நமக்கு காட்டும். அப்போ காமாவோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும், ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 ப்ளஸ் ஆல்ஃபா 3. இங்கே நம்மளால் என்ன பண்ண முடியாது, 3 ஆல்ஃபான்னு நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்ன ரிலேஷன் பார்த்தோம், பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா, காமா இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பீட்டாக்கும் காமாக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு தெரியும், காமாக்கும் ஆல்ஃபாக்கும் உள்ள ரிலேஷன் வந்து நமக்கு தெரியும். ஸோ பீட்டாக்கும் காமாக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா, காமா இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறோம். So beta divided by gamma is equal to 2 alpha divided by 3 alpha. So beta na 2 alpha. So 2 alpha divided by 3 alpha. Alpha alpha get cancel. So 3 வந்து beta ஓட multiply ஆகும், gamma வந்து 2 ஓட multiply ஆகும். Cross multiply பண்ணோம்னா. So 3 beta is equal to 2 gamma. ஓகேவா? 3 beta is equal to 2 gamma. இல்லைனா எப்படி எழுதலாம், beta is equal to 2 by 3 gamma. இதுதான் வந்து பீட்டாக்கும் காமாக்கும் உள்ள ரிலேஷன். ஓகே, இதுவும் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நம்ம நிறைய டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ அதை பேஸ் பண்ண சம்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம், த வால்யூம் ஆஃப் சாலிட் டிக்ரீசஸ் பை 0.6%. ஸோ வால்யூம் ஆஃப் சாலிட் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா பை 0.6%. when it cooled through 50 degree Celsius. எப்போ அப்படின்னா நம்ம அதை 50 degree Celsius வரைக்கும் கூல் பண்ணும்போது, ஹீட் பண்ணும்போது இல்லை கூல் பண்ணும்போது. இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் இஸ். ஸோ நல்லா நீங்கள் இந்த கொஸ்டினை நல்லா ஒத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வால்யூம். ஓகேவா? உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுறது 0.6%ன்னு கொடுத்துருக்காங்க. இது கூல் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திங், நெக்ஸ்ட் உங்களை ஃபைன் பண்ண சொல்கிறது என்ன அப்படின்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன்.
ஓகேவா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் ஃபைன் பண்ண சொல்ல அதாவது உங்களுக்கு காமா ஃபைன் பண்ணுறதுக்கான டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களை ஆல்ஃபா ஃபைன் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா ஆல்ஃபா ஃபைன் பண்ண சொல்கிறாங்க காமா ஃபைன் பண்ண சொல்லலை ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கிவன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எழுதிடலாம் ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சாலிட் டிக்ரீசஸ் பை 0.6% அதாவது delta V by V into 100 ஓட வேல்யூ ஓகேவா delta V by V into 100 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0.6 என்னது delta V by V into 100 ஓட வேல்யூ அதாவது வால்யூம் ஆஃப் சாலிட் டிக்ரீசஸ் பை 0.6% இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிக்ரீசஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே என்ன வரும் நெகட்டிவ் வரும் ஓகேவா நெகட்டிவ் சிம்பிள் வரும் நெக்ஸ்ட் when it is cooled through 50 degree Celsius அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க கூல்டுன்னு சொல்லியிருக்காங்க கூல்டுன்னா என்னது நெகட்டிவ் டெம்பரேச்சர் ஓகேவா ஸோ டெல்டா T ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -50 வரும் delta T ஓட வேல்யூ -50 degree Celsius இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் இப்போ என்ன கேட்குறாங்க ஆல்ஃபா கேட்குறாங்க ஓகேவா ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய டேர்ம்ஸ் எல்லாம் கிடைச்சாச்சு இப்போ நம்ம சம் போடலாம் ஸோ நமக்கு என்ன தெரியும் delta V by V into 100 is equal to gamma delta T ஓகேவா இதுதான் ஃபார்முலா delta V by V into 100 is equal to gamma delta T into 100 ஏன்னா இங்கே பர்சன்டேஜ் கேட்குறதுனால gamma delta T into 100 ஸோ delta V by V into 100 ஓட ஃபார்முலா என்ன is equal to -0.6 ஓகேவா -0.6 இங்கே பர்சன்டேஜில் தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை எடுத்து டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இங்கே டிக்ரீசஸ்ங்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம் -0.6 is equal to gamma into delta T ஓட வேல்யூ என்ன -50 -50 into 100 ஓகேவா -50 into 100 இது நம்ம சால்வ் பண்ணோம்னா மைனஸ் கெட் கேன்சல் ஸோ காமாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12 into 10 to the power -5 per degree Celsius கிடைக்கும் ஓகேவா 12 into 10 to the power -5 per degree Celsius ஆனால் இது ஆப்ஷன்ல இல்லையே ஏன்னா அவங்க கேட்குறது லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஓகேவா காமா அவங்க கேட்கல காமாங்கிறது வால்யூம் எக்ஸ்பென்ஷன் ஸோ காமாக்கும் ஆல்ஃபாக்கும் உள்ள ரிலேஷன் என்ன gamma is equal to 3 alpha gamma is equal to 3 alpha நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது alpha so alpha is equal to gamma divided by 3 so gamma ஓட வேல்யூ என்ன 12 into 10 to the power -5 divided by 3 is equal to நமக்கு என்ன ஆன்சர் வரும் 3 1s are 3 3 4s are 12 so alpha is equal to 4 into 10 to the power -5 per degree Celsius ஓகேவா ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர் ஓகே இப்போ இது செகண்ட் ப்ராப்ளம் எ மெட்டல் பால் ஹேவிங் எ டயாமீட்டர் ஆஃப் 0.4 மீட்டர் ஸோ ஒரு மெட்டல் பால் இருக்குது இதோட டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க 0.4 மீட்டர் இஸ் ஹீட்டட் ஃப்ரம் 273 to 360 கெல்வின் இதை 273லேருந்து 360 கெல்வின்க்கு என்ன பண்ணுறாங்க ஹீட் பண்ணுறாங்க இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த பால் இஸ் 0.00034 per Kelvin ஸோ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க அதாவது பீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க தென் டிட்டர்மைன் த இன்க்ரீஸ் இன் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பால் ஸோ நம்மளை என்ன கேட்குறாங்க இன்க்ரீஸ் இன் த சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ டெல்டா ஏவோட வேல்யூ இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியானா டெல்டா ஏவோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ நம்ம கிவன் டேர்ம்ஸ் எடுத்து எழுதிடலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.4 மீட்டர் டயாமீட்டர் வழியாக நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம் ரேடியஸ் ஃபைன் பண்ணலாம் ஸோ டயாமீட்டர் டிவைடட் பை 2னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0.4 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0.2 மீட்டர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணுறோம் ஸோ டெம்பரேச்சர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க T1 டெம்பரேச்சரோட வேல்யூ 273 கெல்வின் T2 டெம்பரேச்சரோட வேல்யூ 360 கெல்வின் ஓகேவா T1 டெம்பரேச்சரோட வேல்யூ 273 கெல்வின் T2 டெம்பரேச்சரோட வேல்யூ 360 கெல்வின் இது வழியாக நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம் டெல்டா T வேல்யூ ஃபைன் பண்ணலாம் அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல்டா T இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு 360 மைனஸ் 273 ஸோ நமக்கு என்ன வரும் 360 மைனஸ் 273னா 87 கெல்வின் 87 கெல்வின் ஓகே இப்போ நம்ம டெல்டா T வேல்யூவும் ஃபைன் பண்ணியாச்சு டெல்டா T வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் அதாவது பீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க ஸோ பீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0.00034
பெர் கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 3.4 into 10 to the power minus 5 per Kelvin எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் ரைட் சைடு என்ன பண்ணியிருக்கேன் 5 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ 3.4 into 10 to the power minus 5 per Kelvin. இது பீட்டாவோட வேல்யூ. ஸோ இங்கே நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ஏரியா டெல்டா ஏ வந்து ஃபைன் பண்ணணும். டெல்டா ஏக்கான ஃபார்முலா என்ன? டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு ஏ நாட் இன்ட்டு டெல்டா டி. இதுதான் டெல்டா ஏக்கான ஃபார்முலா. டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு ஏ நாட் இன்ட்டு டெல்டா டி. ஸோ டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஏ நாட் ஃபைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ நமக்கு பீட்டா இருக்குது, டெல்டா டி இருக்குது, ஆனால் ஏ நாட் நம்மள்கிட்ட இல்லை. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெட்டல் பால்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ பால் அப்படின்னா என்னது? ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கான சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு 4πr². ஓகேவா, 4πr² தான் என்னது? ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கான சர்ஃபேஸ் ஏரியா ஃபைன் பண்ணுற ஃபார்முலா. ஸோ 4 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ரேடியஸ் என்ன ஃபைன் பண்ணோம்? 0.2. ஸோ 0.2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 4 இன்ட்டு 3.14 இன்ட்டு 0.04. ஸோ இது சால்வ் பண்ணால் நமக்கு 0.5024 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா, 0.5024 மீட்டர் ஸ்கொயர் நமக்கு ஏரியா வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு பீட்டாவோட வேல்யூ 3.4 into 10 to the power minus 5 into A naught ஓட வேல்யூ 0.5. நான் இங்கே 0.5024 ஷார்ட்டாக 0.5 எடுத்திருக்கேன். இன்ட்டு டெல்டா டீயோட வேல்யூ 87 கெல்வின். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா டெல்டா ஏவோட வேல்யூ 1.48 into 10 to the power minus 3 மீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இதுதான் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பால். இதுதான் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பாலோட வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஆன் ஹீட்டிங் ஏ கிளாஸ் பிளாக் ஆஃப் 10,000 cm3 from 25 degrees Celsius to 40 degrees Celsius, its volume increases by 4 cm3. Determine the coefficient of linear expansion of the glass. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ் பிளாக்கை ஹீட் பண்ணுறோம். கிளாஸ் பிளாக்கை ஹீட் பண்ணும்போது நமக்கு அதோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் வால்யூம் வந்து 10,000 cm3. இதை 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்போ இதோட வால்யூம் எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது? 4 cm3 அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது என்ன வேல்யூ? டெல்டா வியோட வேல்யூ. டிட்டர்மைன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க? லீனியர் எக்ஸ்பென்ஷன் கேட்குறாங்க. அதாவது ஆல்ஃபா வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ சிமிலர் ப்ராப்ளம் தான் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் கிவன் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரிஜினல் வால்யூம் வேல்யூ V0 is equal to 10,000 cm3 கொடுத்துருக்காங்க. நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 10 to the power 4 எடுத்துக்கிறேன். ஓகேவா, 10 to the power 4 cm3 எடுத்துக்கிறேன். ஸோ 10 to the power 4 cm3. நெக்ஸ்ட் T1 ஓட வேல்யூ 25 டிகிரி செல்சியஸ், T2 ஓட வேல்யூ 40 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, ஸோ T2 minus T1 ஃபைன் பண்ணோம் அப்படின்னா T2 minus T1 is equal to delta T. ஸோ delta T is equal to 15 டிகிரி செல்சியஸ் நமக்கு கிடைக்கும். delta T is equal to 15 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, ஓகே, நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? ஆல்ஃபா வேல்யூ ஃபைன் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? காமா வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ delta V is equal to V0 gamma delta T. delta V ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? delta V is equal to 4 cm3. ஸோ delta V க்கு பதிலாக 4 cm3 is equal to V0 ஓட வேல்யூ 10 to the power 4 into gamma into delta V, delta T ஓட வேல்யூ 15 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்ம காமா ஃபைன் பண்ணணும். காமா is equal to 4 divided by 10 to the power 4 into 15 டிகிரி செல்சியஸ் is equal to, ஸோ காமாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 26.6 into 10 to the power minus 6 per degree Celsius கிடைக்கும். ஓகேவா, 26.6 into 10 to the power minus 6 degree Celsius. ஸோ காமா வந்து நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இது காமாவோட வேல்யூ. ஸோ நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆல்ஃபா ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா. ஓகேவா, ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காமா டிவைடட் பை 3. அப்போ ஆல்ஃபா வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 8.8 into 10 to the power minus 6 per degree Celsius கிடைக்கும். இது ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ மீட்டர் ராட் ஆஃப் சில்வர் at 0 degree Celsius is heated to 100 degree Celsius. ஒரு மீட்டர் ராட் இருக்குது,
இதை 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுறோம். ஸோ T1 temperature 0 degree Celsius, T2 temperature 100 degree Celsius. Its length is increased by 0.19 centimeter. ஸோ டெல்டா எல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 0.19 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த சில்வர் ராட். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் கேட்குறாங்க. அதாவது காமா வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? காமா வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர். ஒரிஜினல் லென்த்தோட வேல்யூ 1 மீட்டர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். இந்த டெல்டா எல் நாட் வேல்யூவை வச்சு இதை வச்சு என்ன பண்ணணும்? ஆல்ஃபா கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி காமா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன? டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எல் நாட் ஆல்ஃபா டெல்டா டி. ஸோ டெல்டா எல்லோட வேல்யூ 0.19 இஸ் ஈக்குவல் டு இங்கே எல் நாட் வந்து மீட்டரில் இருக்குது, அதை நான் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எல் நாட் வேல்யூ 1 மீட்டர், 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 100 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டீயோட வேல்யூ 100 மைனஸ் 0, அதனால 100. ஸோ ஆல்ஃபா வேல்யூ இப்போ நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 1.9 இன்ட்டு 10 to the power minus 5 per degree செல்சியஸ்னு கிடைக்கும். ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.9 இன்ட்டு 10 to the power minus 5 டிகிரி செல்சியஸ். இது வந்து எதோட வேல்யூ? ஆல்ஃபா வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் என்ன இருக்குது? இதுவும் இருக்குது. இதை நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு கேட்குறது காமாவோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 3 ஆல்ஃபா. காமா இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1.9 இன்ட்டு 10 to the power minus 5 இன்ட்டு 3. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 5.7 இன்ட்டு 10 to the power minus 5 per degree செல்சியஸ். இது காமாவோட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ வந்து நம்ம தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு இது சம்ஸ் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அதில் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ராட் ஃபிக்ஸட் இன் ரிஜிட் சப்போர்ட். ஸோ ஒரு ராட் இருக்குது. இந்த ராட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ரிஜிட் சப்போர்ட்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு ரிஜிட் சப்போர்ட்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஒரு ராட் வந்து ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுது? ஒரு ரிஜிட் சப்போர்ட்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. எந்த மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு ராட் வந்து ரெண்டு பக்கமும் ஒரு ரிஜிட் சப்போர்ட் இருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ராடை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிஜிடாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீட்டிங் பண்ணாலும் இது என்ன பண்ணக்கூடாது? எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ராடை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம். அதாவது டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன உடனே இது என்ன அதாவது இது வந்து எக்ஸ்பான்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணணுன்னு தான் ரிஜிட் சப்போர்ட்டில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனால் அதனால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு ரிஜிட் சப்போர்ட். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணும். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணும்? இந்த சப்போர்ட், இந்த ரெண்டு சப்போர்ட் இருக்குல்ல, இதில் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஹீட்டிங்னால டெவலப் ஆகுறதுனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ்னாலே ஜென்ரலாக ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ்னாலே ஜென்ரலாக ஃபார்முலா என்ன? F/A. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா F/A. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயினும் அங்கே டெவலப் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயின்கான ஃபார்முலா டெல்டா L/L. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகும். ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா F/A. ஸ்ட்ரெயின் அங்கே டெவலப் ஆகும். அதுக்கான ஃபார்முலா டெல்டா L/L. ஸோ டெல்டா L/Lனா அந்த ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? டெல்டா L/L இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டா தீட்டா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெல்டா தீட்டான்னு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? நான் இங்கே டெல்டா தீட்டான்னு நான் யூஸ் பண்ணுறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஏன்னா நம்ம பெண்டுலம் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும்போது டைம், டெம்பரேச்சர் இது ரெண்டுத்துக்குமே டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெல்டா தீட்டான்னு சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ டெல்டா L/L இஸ் ஈக்குவல் டு டெல்டா தீட்டா இன்ட்டு ஆல்ஃபா. ஓகேவா? டெல்டா தீட்டா இன்ட்டு ஆல்ஃபா. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினை டிவைட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு F/A divided by delta theta into alpha. ஓகேவா? ஸ்ட்ரெயினுக்கு பதிலாக நான் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? டெல்டா தீட்டா இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகும்? F divided by A இன்ட்டு ஆல்ஃபா டெல்டா தீட்டா. ஸோ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னா நமக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் Y.
stress by strain na Young's modulus. So y is equal to F divided by A alpha delta theta. Okay, was y is equal to F by A alpha delta theta. So இங்க F ங்கிறது என்னது force. F ங்கிறது force. இது என்ன force அப்படின்னா இது expand ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும், ஆனால் அதனால expand ஆக முடியாது இல்லை. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஓகேவா, ரெண்டு சைடும் என்ன பண்ணும், அந்த ரிஜிட் சப்போர்ட் மேலே ஃபோர்ஸை வந்து இது எக்ஸர்ட் பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் ஆன் த சப்போர்ட், இந்த எஃப்ங்கிறது இங்கே ஃபோர்ஸ் ஆன் த சப்போர்ட். Force on the support. So force on the support, then F is equal to y a alpha delta theta. இங்கே இருக்கிறத நான் இங்கே மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் on the support. எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அந்த ராட் வந்து எக்ஸர்ட் பண்ணுது அந்த சப்போர்ட் மேலே அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. F is equal to y a alpha delta theta. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து அங்கே எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ், தெர்மல் ஸ்ட்ரெஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும், F by A. ஓகேவா, ஸ்ட்ரெஸ்னாலே F by A. Fோட வேல்யூ என்ன, YA alpha delta theta. YA alpha delta theta divided by area A. So AA get cancel. அப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா Y alpha delta theta. இது எதுக்கான ஃபார்முலா, தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா. yங்கிறது யங்ஸ் மாடுலஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபார்முலா டிரைவ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின்கான ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணோம். ஓகேவா, தெர்மல் ஸ்ட்ரெயின் வந்து எவ்வளோ அப்படின்னு. ஸோ தெர்மல் ஸ்ட்ரெயின் நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான். தெர்மல் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டா தீட்டா. ஓகேவா, தெர்மல் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டா தீட்டா. ஸோ இங்கே நம்ம 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது இந்த டாப்பிக்கில். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர்ஸ் ஆன் த சப்போர்ட், எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து சப்போர்ட்டில் எக்ஸர்ட் பண்ணுது, YA ஆல்ஃபா டெல்டா தீட்டா. தெர்மல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, Y ஆல்ஃபா டெல்டா தீட்டா. எவ்வளோ தெர்மல் ஸ்ட்ரெயின் இருக்குது, ஆல்ஃபா டெல்டா தீட்டா. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா தெர்மல் ஸ்ட்ரெயின் ஆல்ஃபா டெல்டா தீட்டா, அதோட ஒய்யை மல்டிப்ளை பண்ணோம்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ் Y ஆல்ஃபா டெல்டா தீட்டா, அதோட ஏயை மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபோர்ஸ் ஆன் த சப்போர்ட். ஓகேவா, ஆல்ஃபா டெல்டா தீட்டா YA alpha delta theta, YA alpha delta theta. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த டாபிக். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராப்ளமை பாருங்கள். A steel rod has a cross sectional area of 0.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு ஸ்டீல் ராட் இருக்குது, அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, A is equal to 0.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஆன்சர் எல்லாமே எப்படி இருக்குது, நியூட்டனில் இருக்குது. ஓகேவா, இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், SIயில் மாற்றணும். ஸோ 1 மீட்டர் அப்படின்னா, ஸோ இது சென்டிமீட்டரில், அதாவது சென்டிமீட்டரில் இருக்கிறத மீட்டரில் மாற்றணும். ஸோ வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 10 to the power minus 2 மீட்டர். 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 10 to the power minus 2 மீட்டர். இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால நான் ஸ்கொயர் பண்ணுறேன். 0.8 into 10 to the power minus 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்னென்னு கன்வெர்ட் ஆகும், 0.8 into 10 to the power minus 4 மீட்டர் ஸ்கொயர்னு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ஸ்ட்ரெச் திஸ் ராட் பை த சேம் அமௌண்ட் ஆஃப் த எக்ஸ்பான்ஷன் ப்ரொடியூஸ்ட் பை ஹீட்டிங் இட் த்ரூ 10 degree Celsius. ஸோ எவ்வளோ அளவுக்கு ஹீட் பண்ணுறாங்க, 10 டிகிரிக்கு ஹீட் பண்ணுறாங்க. டெல்டா T is equal to 10 degree Celsius. நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ ரெக்வயர்ட் ஆகுது அந்த ராட் வந்து ஸ்ட்ரெச் ஆகுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறது ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் வேல்யூ ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 10 to the power minus 5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அண்ட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் இஸ் 2 into 10 to the power 10. Y is equal to 2 into 10 to the power 10. ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா YA alpha delta theta. F is equal to YA alpha delta theta. ஸோ F is equal to Y ஓட வேல்யூ 2 into 10 to the power 10 into A ஓட வேல்யூ 0.8 into 10 to the power minus 4 into alpha ஓட வேல்யூ 10 to the power minus 5 into theta, delta theta ஓட வேல்யூ, அதாவது delta theta change in temperature 10 degree Celsius 10. So F is equal to என்ன வரும், 2 into 0.8 னா 1.6. 10 to the power 10, 10 to the power minus 4 னா என்ன வரும், 10 to the power 6. ஓகேவா, 10 to the power 10, 10 to the power minus 4 னா 10 to the power 6. 10 to the power 6 minus 5 னா என்ன வரும், 10 to the power 1. So 10 to the power 1, 10 to the power 1, அப்போ 10 to the power 2 வரும். So F is equal to 160 Newton. So the correct answer is option B.
ஓகேவா? ஸோ ஃபர்தரான டாபிக்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.